கஞ்சி ரெடியா இல்லை? ஆ இந்தா அவருக்கு கஞ்சி. இது அங்கிள் சாப்பிட்றதுக்கா? ஆமாம், அவர் ஹாப்பியாக இருக்கட்டுமே. இதெல்லாம் சாப்பிட்டா அவர் செத்துருவாரு. யாருக்கு தெரியும்? நான் தான் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன். நான் உன்கிட்ட கேட்டேன்ல வேற ஏதாவது வழி இருக்கான்னு, நீ ஒன்றும் சொல்லலை. அப்போ நான் ஒரு பிளான் போட்டேன். இனிமே எப்படியும் 5-6 மாதம்தான் அவர் இருப்பார். இப்படி இருந்தா யாருக்குமே தெரியாம எல்லாம் சீக்கிரமாகவே முடியும். பிரச்சனை ஆகிடாதுல்ல? ஏய், நம்ம அவரை நல்லா பார்த்துக்கிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். வக்கீலுக்கும் நல்லா தெரியும்ல. ஏய், ரொம்ப யோசிக்காத, சூடு ஆறிடும். போ குடு போ. ம் அங்கிள் ஹாப்பி, ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அதானே நான் சொன்னேன். எப்படியோ உன் மூஞ்சில பிரகாசம் வந்துச்சே, அது போதும். என்ன இருந்தாலும் இந்த ஹாப்பி என்டிங் ஐடியா செம்மையாக இருக்கு. இது எனக்கு ஏன் தோணாமல் போச்சுன்னு யோசிக்கிறேன். தோணலையே. எங்கே போகிற? நான் எஸ்டேட் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன். ஓ, அப்புறம் டெய்லி இப்படி பண்ணலாம்ல. ஆ, நான் நாளைக்கு தேவையானதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ நாளைக்கு நீ வரலையா? இல்லை, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும். என்னாச்சு? இஸ்ரேல் போகிறதுக்கான மேட்டர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அது இன்னும் விடலையா? நீ நேற்று என்கிட்ட கேட்டல என்னோட பிளான் என்னென்னு. ம் ஒரு 2 வருஷம் மட்டும் அங்கே வேலை பார்த்துட்டு வந்தேன்னா இவங்க சொத்து எதுவுமே நமக்கு தேவையில்ல, சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிற? இல்லை உன்னோட பிளான் தான் ஒர்க் ஆகும்னா நம்ம அந்த பிளான்லேயே போகலாம். என்ன என்னவா இருந்தாலும் நம்ம இதிலிருந்து வெளியே வந்துடுவோம். ஓகே தானே? ம் 2 நாள். ஏதாவது வேணும்னா கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். ஹலோ, என் விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னோட விசா என்னாச்சு? எம்பசில போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாம விசா எப்படி கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி டெல்லியில போய் 2 மாசம் கோர்ஸ் பண்ணணும். இதை சொல்றதுக்கு நான் உனக்கு 50 தடவையாவது கால் பண்ணிப்பேன் இல்லையா? அதெல்லாம் விட்டுத்தல. நான் இப்போ டெல்லிக்கு போக ரெடியாக இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடு. இதில் 10th சர்டிஃபிகேட், நர்சிங் சர்டிஃபிகேட்லாம் எங்க? அதில் தான் இருக்கே. ம், அது எங்கே போச்சு? அதை என்கிட்டயா கேட்குற? நீ கொடுத்த மாதிரியே தான் இருக்கு. நீ இங்கே வந்திருக்கிறது வேற எதுக்காகவோ தான். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இல்லடி, என் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லிவிட்டு அப்புறமா நீ போ. மிஸ்டர், என்னை வாடி பொடியும் கூப்பிட்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை.
அப்புறம் இன்னொரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், உன்னோட சர்டிஃபிகேட் நான் வேற யாருக்காவது கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் கரெக்டாக நீ வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வந்து கொடுத்துட்டு போனேன். அதை உன்னோட மேடமும் பார்த்தாங்கல்ல. ஜிஜி இதை நீ கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன்? இதோட காப்பி ஏதாவது கொடுத்தா போதும். நல்லா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டு இப்போ காப்பி போதுமா? அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நான் இஸ்ரேலுக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணிக்கிறேன். அது எனக்கு தெரியாது, உன்னோட இஷ்டம். இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த ஏஜென்சியில் வர எல்லாருக்கும் கிடைக்கிற சர்வீஸை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். அதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் கிளம்பணும். ஜிஜி ஜிஜி கொஞ்சம் நில்லு, பேசணும். ஏய், நீ என்னோட ஜிஜியா இல்லை அந்த இடத்துல பெரிய ஆஃபீஸரா? நான் பழைய ஜிஜி தான், நீ பழைய பெல்லான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. அப்படின்னா உன் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு விட்றேன், வந்து வண்டியில் ஏறு. இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சதா? நீ வழி நான் கிளம்பணும். ஜிஜி நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல வண்டியில் ஏறு வா. வேண்டாம், எனக்கு பஸ் வரும். பஸ்ஸெல்லாம் இப்போ வராது. நீ போகிற பஸ்ஸு தானே? அந்த பஸ்ஸில் கண்டக்டருக்கும் பசங்களுக்கும் சண்டே ஆயிடுச்சு. எப்போ? இப்போ நான் வரும்போது பார்த்தனே. வந்து ஏற போகும்போது காட்டுறேன். ஏறுடி. ஏன் ஜிஜி எப்போ என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க? அதை கேட்கறதுக்கு கூட உனக்கு டைம் இல்லையே. கேட்குறேன்ல, சொல்ல மாட்டியா? உன்னோட இஷ்டத்துக்கு நீ வாழணும்னா அதுக்கு நான் குறுக்க வர மாட்டேன். அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, கொஞ்ச நாளா நீ வேற ஒரு உலகத்துல இருக்க. அந்த உலகத்துல நான் இல்ல, உன் வீட்டார் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இஸ்ரேலுக்கு போகணும்னு என்ன இல்ல. என்ன இருக்கு? அது நீ சொல்லு. வாழணும்னு ஆசை இருக்கவங்களாம் இப்படியா பண்ணுவாங்க? நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே ஜிஜி. உன்கிட்ட கேட்டு தானே நான் அந்த பங்களா வேலைக்கு போனேன். அப்போ வேலைக்கு போகும்போது அதுலேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. நீ தான் அன்றைக்கே பார்த்தல. அங்கே என்ன நடக்குதுன்னு ஊரில் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஊரில் என்ன பேசிக்கிறாங்க? மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுல என் பிரச்சனை இல்லை. நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அதுதான் என்னோட பிரச்சனையே. நான் என்னடி பண்ணேன்? நீ சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைக்கிற, அதெல்லாம் யாராவது செய்வாங்களா? இங்கே பாரு ஜிஜி, அந்த சர்டிஃபிகேட் மேட்டரை இப்போ விடுறியா? எவ்வளோ நேரம் அதையே கேட்டுட்டு இருப்பேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் விடு. அப்போ நான் உன்னை எதுவுமே கேட்கக்கூடாதா? எதுவும் கேட்க வேணா, கம்முனு வா. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அமைதியாக கேட்பியா? உன்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டோட காப்பிலாம் இருக்குல்ல, ஒரு நோட்ரி வக்கீலை பார்த்து இதெல்லாம் அட்டஸ்ட் பண்ணு. ஒரிஜினலோட வேல்யூ அப்போ வந்துடும். நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏண்டி, ஒரிஜினல் இல்லாமல் வக்கீல் கூட அட்டஸ்டேட் கொடுக்க மாட்டார்ல? தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். பங்களாவில் ராணின்னு ஒரு வக்கீல் இருக்காரு. மேடம் சொன்னால் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நாங்களாம் போவேணன்ற முடிவில் இருக்கேன். அதே இப்போ அப்படி சொல்கிற? நாங்கள் போகிறது உனக்கும் ஊர்க்காரங்களுக்கும் பெரிய பிரச்சனை தானே. சரி, நீங்களாம் நிம்மதியாக இருப்பீங்களேன்னு நினச்சேன். நமக்கு காரியம் ஆகணும்ல, நீ போ. மறுபடியும் எனக்கு குத்தம் சொல்ல போகிறா தானே? நான் குத்தம் சொல்கிறது மற்றவங்க எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இல்லை. உன்னோட இந்த பொறுப்பில்லாத வாழ்க்கை தான். அதை நான் சாகுற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, நீ அங்கே போ, அட்டஸ்ட் பண்ணு. அந்த பங்களாவால் அந்த ஒரு நல்லதாச்சும் நடக்கட்டும். அது பார்த்துக்கலாம். நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? உனக்கு என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்லைன்னா வண்டியில் ஏறி இருப்பேனா? அப்புறம் எதுக்குடி இவ்வளோ பெரிய பேக்கை நம்ம 2 பேருக்கும் நடுவில் வச்சுட்டு வர? மாத்திட்டேன், போதுமா? இனிமே அப்படிலாம் பண்ணாத. இல்லை, நான் நாளைக்கே போய் அட்டஸ்டேட் வாங்கிக்கிறேன். போயிட்டு வரேன். ஓகே. ஏய் ஜிஜி, அடி வாங்க போறேன்.
நல்லா இருக்கல? அண்ணன் எப்படி இருக்காரு? பரவாயில்ல. அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சிருவாரா? இல்ல. ஏண்டி அப்புறம் நீ என்ன மயிறு ட்ரீட் பண்ணக பார்த்துக்கிட்டு இருக்க? அப்போ நீ எங்கள் அண்ணனை சீக்கிரமா அனுப்பிடுவல? அப்புறம் உன் பேர் சொத்தெல்லாம் மாற்றின விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். ஏண்டி மூதேவி, அந்த சொத்தை வச்சு நீ ஹாப்பியாக இருக்கலாம் பார்த்தனா அது நடக்கவே நடக்காது. எங்கள் அண்ணன் இறந்துட்டாருன்னா அன்னையே கிளம்பிடணும். உன்னோட பழைய பிஸ்னஸை பார்த்துக்க. அந்த பொண்ணுக்கு எக்ஸாமாக போச்சு. இல்லைன்னா அன்னைக்கே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டிருப்பேன் மூதேவி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ நான் டெய்லி சாப்பிடமா இல்லை மாசம் சாப்பிடமா? இல்லை இங்கேருந்து வரும்போது அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. என்னடி ஒன்றும் பேசாமல் இருக்க? உன் மாதிரி நான் கொழுக்கட்டை வச்சிருக்கேன். சொல்றி பரதேசி பண்ணா. கட் பண்ணிட்டா பரதேசி நாய். நிலவாசலுக்கு அடியிலலாம் நகை வைக்க சொல்லி ஆசாரி சும்மா சொல்றாங்க. மெல்ல சொல்றி. வெளியே பாட்டி ஏதாவது மாமா கேட்கறாங்க. இந்த ஃபோன் என்னமோ பண்ணுங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? கட்டில கடையில தங்க வைக்கணும்னு பாட்டி தானே சொன்னாங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு. எனக்கு வேற யாருமே இல்லை. நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன். என்ன ஆச்சு? அவங்க வராங்களா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீட்டில் வாழ முடியுமான்னு தெரியல. இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே அப்படிதான். என்ன ஆசைப்பட்டாலும்
யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் எடுத்துட்டுலாம் போக போகிறது இல்லை. ம், நீ சொல்ற ஆனா ஜிஜி எடுத்துட்டு போயிடுவாள். நான் அவளை எப்பயோ விட்டுட்டேன். நீ அப்படிலாம் யோசிக்கிற? வா, அழுத்ததெல்லாம் போதும். போய் மூஞ்சி கழுவிட்டு வா போ. மூஞ்ச கழுவிக்கோ. ஒரு நிமிஷம். செலனா மேடத்துக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்னு தான் நான் நினச்சேன். இதனால தான் நான் சொன்னேன் நீ என் கூடவே இருக்கணும்னு. இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்கு தெரியுமா?